நசிருதீன் சார் சொல்றாப்புல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பெட்டி எவன் கொடுத்துருங்கிறது வருத்தமா இருக்கு சொல்லியிருக்காப்புல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டமிடாது அவர் வந்து எழுதினாப்புல, என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்புல. அது தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்புல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடி இல்லை 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்புல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்லை, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்ச தவிர 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேரு. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமல்ஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்றோட. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்சே. எதா இருந்தாலும் பழைய எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணெல்லாம் வாக்கப்பட்டு வரும். எங்க அண்ணங்க கட்டிக்கிட்டு வரும். கட்டிட்டு வந்தா என்ன தச்சு அப்படின்னு, ஐயோ எங்க கிரிய குழந்தை பெத்தவனும் போயிட்டா, வளர்த்தவனும் போயிட்டா, இந்த உங்க அண்ணன்ட்ட பிடிச்சி கொடுத்துவிட்டு ஒரு தோடு உண்டா, தொங்கட்டா உண்டா, கொலுசு உண்டா, மாத்தி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரியால் தீபாவளி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. நான் அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? மனசாட்சி எல்லாமே எம்மிட. ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல்ல, கூட்டல் என்ன நெரிசல்ல, நெரிசல் என்ன சாவில்ல. இதானே மூல காரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல. ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வேடத்தை போட்டு எம்எல்ஏ பழிய போட்டாரியா. ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. நான் ஈரோட்ல இடைக்க தேர்தலில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள், ஏன்னா சரியா 10 மணிக்கு நிக்கணும். அப்ப முத நாளே போய் தங்கணும். அடுத்த நாள் பாதிக்கு மேல நேரம் ஆயிருது. அப்ப 2 நாள் என் நேரத்தை, எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி 2 நாளா வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு. ஆனா 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. தற்காத்து விட்டவன் இந்த பிஜேபி, இந்த ஏடிஎம்கே, இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உண்மை கண்டறிய வரல? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து உண்மை கண்டறியும் குழு? திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க விழுந்து சட்டசபையில பேசி அவ்வளவு பெரிய சபையில் ஆதரிச்சு பேசணும்னு இவர் பாய்ந்துட்டாப்ல. இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ பழிய போட்டாங்க. பழி இப்போ உங்ககிட்ட இருக்கு. உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம் புறாவ கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு நீங்க தான் வெள்ளரிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பீல. ஒரு உண்மை அறிவிக்கையை விடுங்க பிளீஸ். நீங்க மனச்சான்றோட பேசுறீங்க, நீங்க நேர்மையாளர் தான், நிறுவீங்க. இதுதான் நடந்தது, இந்த அரசு இந்த மாதிரி எம்எல்ஏ பழியை போட்டது, நிறுவீங்க சிஎம் சார், நிறுவீங்க. இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. ஏய், தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கணும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு கூட எனக்கு. இவங்க எப்படிப்பட்ட ஆளுக பாரு. கஞ்சா இங்க விக்குது, கொக்கைன்னு இங்க விக்குது, மெத்தப்பட்டமன் இங்க விக்குது, ஆபின்னு இங்க விக்குது. யாருக்கு தெரியுது? வாங்கி பயன்படுத்துறவனுக்கு.
இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது, இந்த இடத்துல கொக்கைன் கிடைக்குது, இந்த இடத்துல அபின் கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு, பயன்படுத்துறவனுக்கு. ஆனா போலீஸுக்கு தெரியல. எப்படிப்பட்ட போலீஸ்? எப்படிப்பட்ட போலீஸ்? என் தம்பி லாரி உரிமையாளர்கள் அந்த மண் அழிவிக்கிறாங்கல்ல, மண் சவுடு மண்ணில் அதில் முறையீடு ஆற்ற விடுவான். என் தம்பிட்டு வந்து சின்னவன்ட்ட போய், அண்ணே அண்ணனுக்கு சொல்லுங்கண்ணே, முன்னெல்லாம் ஒரு லாரிக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கண்ணே, இப்போ 2000 கிட்ட அடம் பிடிக்கிறாங்கண்ணே, நாங்கள்லாம் எங்கேனே போகிறது அப்படின்னு. அண்ணன்ட்ட சொல்லுங்கண்ணே. டே இருடா, ஒரு 6 மாதம் நானே பார்த்து நான் வந்து மௌன விரதம்டான்னு இருக்கேன். நீங்கள் களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். நீ காட்டு பள்ளியில் நீ கட்டு பார்ப்போம், நீ தண்ணீரை வித்துறா பார்ப்போம், நீ ஜல்ஜனாது கிழிஜனாது கொண்டாந்து வித்துரு பார்ப்போம். சொந்த குடிகளுக்கு தண்ணீரை ஊற்றி முடியல. ஒருத்தன் வந்து ஒரு முதலாளிகிட்ட கொடுத்து அவன் தண்ணீரை விற்கிறான், அவன் தண்ணீரை கொடுப்பானா எனக்கு? உனக்கு அதை விட என்ன வேலை? அதை விட என்ன வேலை? என்ன வேலை? அவன்கிட்ட கொடுத்தா அவன் சொல்றதான், அவன் கொடுக்கறதான் தண்ணி, அவன் விதிக்கிறதான். ஒரு நாடு அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம், உலக உயிர்களின் உயிர் தண்ணீர், உயிர் தேவையா இருக்கிற தண்ணீர் வியாபாரம், எல்லா வியாபாரம். போக்குவரத்து வியாபாரம், மின்சார உற்பத்தி. பாருங்க, மின் உற்பத்திக்கு என்ன ஒன்று, ஒரு தற்சார்புக்கு ஏதாவது வருதா பாருங்க, யோசிக்கிறாங்க பாருங்க. பிரைவேட் எதை என்ன நீங்க என்ன போடுவீங்க? சோலார் மின் பூங்காமா, எவ்வளவு இடம்? எல்லாம் தொழில்துறைக்கு வாங்க, முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ண வாங்க. நாங்க வந்து ஒற்றைச்சாளர முறையில் சிங்கிள் விண்டோல திறங்க. எங்கே நடுவாய்? எங்கே தொழிற்சாலையை வைப்பாய்? எங்கே வைப்பாய்? அது என் நிலத்துல. தொட்டுறா பாக்குற நீ, நல்ல ஒருத்தன் தொட்டுறா பாப்பா என் நிலத்துல. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவங்க. நாங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. போட்டா போடு, போலைன்னா போடு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் சொல்லுவேன். போட்டா போடு, போலைன்னா போ. எனக்கு ஒன்னும் இழப்பு கிடையாது. எங்கே உள்ளது நடுவ? சிப்காட் தொழிற்சாலை, ஒரு தொழிற்சாலையும் நீ நட முடியாது, வைக்க முடியாது. இருக்கிறதே நான் மூடிட்டு தான் போவேன். பெருந்துறையில 26 கிலோமீட்டர் தண்ணீர் எடுத்து குடிக்காத, தண்ணீர்ல யுரேனியம் கலந்துருச்சு, அதை குடித்தால் தாய்ப்பால் நஞ்சாயிரும். இதுதான் பீகார்ல நடக்குது. அவன் தேர்தலுக்கு முன்பு சொல்லல, தேர்தலுக்கு பிறகு 10 மாவட்டத்தில் தண்ணீரில் யுரேனியம் கலந்திருக்கு, எடுத்து குடிக்காத, தாய்ப்பால் நஞ்சு கலந்து பிறக்கிற குழந்தை குறையோடு பிறக்குதுன்னு சொல்றான். அவன் நல்ல இருந்தான் தான் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம்! இவன் எதுக்காக 12 நாள்ல பதவி விலகினா? ரெட்டலையில வென்றவன், வெக்கம் இல்லாம எதற்காக விலகினா? எதற்கு? அல்ல ஒருத்தர் சொராப்லா, ஐயா எசக்கி சுப்பையாங்கிற காந்தி நேரடி வாரிசு, அவர் சொராப்ல, அது வந்து நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தாதான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். பல பெரிய ஜனநாயகவாதிகள் அப்படின்னா எதிர்கட்சியே இருக்கக்கூடாது இல்லையா? ஆளுங்கட்சியில இருந்தாதான் அவர் தொகுதி நிதி தருவார், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இது என்ன? இது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா, கொடுங்கோன்மையா? இது எப்படி? எப்படி? அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில, ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறார். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன் நான், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். டேய், எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிடா! இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டேய், பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம வந்து நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு, களம் நமக்கு காத்திருக்கு. எனக்கு கற்பிச்சவன் சொன்னான், எனக்கு என் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சான். என்ன கற்பிச்சான்? நாம் களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பழத்தை இழந்து விடக்கூடாது. அதுக்கு சான்றவரே தான். அனுராதபுரத்தை அடிச்சு பிடிச்சிட்டான், ஆணையரவை அடிச்சு பிடிச்சிட்டான். ஆணையரை பிடிச்ச பிறகு அப்புறம் போயிடுச்சு களம். ஒரு கால் இருக்கு அண்ணன், உங்களுக்கு தெரியும் நம்ம அண்ணன் பால்ராஜ், ஒரு கால் தான் கட்டக்கால். இன்னைக்கு அந்த போர் காட்சியில் எடுத்து இந்த கால் இந்த பிறகு இப்படி இருக்கும்,
இப்படி எடுத்து எடுத்து வைப்பாப்ல. சகதிகளை கட்டக்கால் மடிச்சுனா வராதுல்ல, அப்படி தூக்கி தூக்கி வச்சு போவாப்ல. வாக்கியோட பேசிக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டாரு. அப்ப என்ன சொல்ற, அதுல என்ன தெரியுதுன்னா, களத்தை இழந்தோம், காலத்தை இழந்தோம், ஆனா பலத்தை இழக்கல. திருப்பி அடிச்சு பிடிச்சிட்டாப்ல. அதான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நீ தயாராயிரு, நமக்கான களம் நம்ம தயார் செய்ய வேண்டியதில்லை, அவர் தயார் செஞ்சு தருவாப்ல. இப்ப கொஞ்சம் அமைதியா இருப்பான். மறுபடியும் செவிலியர்கள், மறுபடியும் மருத்துவர்கள், மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள், மறுபடியும் போக்குவரத்து தொழிலாளர்கள், மறுபடியும் வேற யாரு, விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாரும் வீதிக்கு வருவாங்க. நாம எங்க இருப்போம், நிம்மதியா படிச்சுக்கிட்டு, அப்படியா நல்லா இருக்க, ஏதோ ஒண்ணு. ஒரு பெருங்கனவை சுமந்துன்ற ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்க நினைப்போம். 50,000த்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தாயக விடுதலைக்கு, தமிழ் பேரினத்தின் தேச விடுதலைக்கு உயிர் தியாகம் செஞ்சிருக்கான். நம் உயிர் தமிழ் செத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தம் உயிரை கொடுத்து மாண்ட மறவர்களின் எண்ணிக்கை 500 கிட்ட இருக்கும். ஆனா காட்டுனது நமக்கு ஒரு 18-20 பேர் தான். அளப்பரிய ஈகங்களை நம் மக்கள் செஞ்சிருக்காங்க. இறந்தவர்கள் போக உறுப்புகளை சிதையை கொடுத்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, கண் சிதைந்து, கால் சிதைந்து, தலையில, முதுகுல, உடம்புல தோட்டாக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நின்று இருக்கிறாங்க. இது எல்லாருடைய தியாகத்தையும் விட மகத்தானது, தன் பெற்ற பிள்ளைகளை, பேணி வளர்த்த பிள்ளைகளை தாயக விடுதலைக்கு போய் தலைவனின் கீழே நின்று சண்டை செஞ்சு சாகு செத்துப்போன்னு அனுப்பின பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் உலகத்திலே தமிழ் பேரினம் போற்றி வணங்கத்தக்க குலதெய்வங்கள். அப்படி எண்ணற்ற தாய்மார்களை, தந்தையர்களை கண்டவன் நான். இன்னும் வாழ்றாங்க நம்ம கூட. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மாவீரனை இந்த மண்ணுக்கு கொடுத்த குடும்பம் இங்கே இருக்கு. என் தாய் இருக்காங்க, என் தம்பி இளங்கோ இருக்கா, என் தங்கை, எங்க குழந்தை எல்லாம் இருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், உயிராயுதம் அறிவாயுதம் கருவி ஏந்திய இடத்தில் என் அப்பன் குரலாயுதம் ஏந்தி இந்த இனத்தின் விடுதலைக்கு கடைசி மூச்சையும் தன் தாயக விடுதலைக்கு அர்ப்பணித்தவன் நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள். இசை வணக்கத்தில் பாடிய பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம யாரும் செய்யல. உலகெங்கும் பரவி வாழுகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் அவர்களாக எழுதி அவர்களே மெட்டமைச்சதென்றால், இந்த தலைமுறையின் இதயத்திற்குள் கூட எவ்வளவு பெரிய தாக்கத்தை நம் தந்தை ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறத பாருங்க. அதனால தாயக விடுதலை கனவிலையும் மொழி மீட்சிக்காகவும் இன எழுச்சிக்காகவும் இன்னைவரை இந்த ஈக மறவர்களினுடைய மூச்சு காற்று இன்னும் நம்மை சுற்றி உலவிக் கொண்டிருக்கிறது. அந்த காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப 1000 கனவுகளோடு களமாடி வீரச்சாவை தழுவிய மாவீரர்களினுடைய கனவு நம்மளை வழிநடத்தி கொண்டிருப்பது சத்தியமானால், என்னுடைய தங்கை சுவிஸில் இருக்க போராளி, அவளுக்கு ஏதோ நள்ளிரவுல இது அவளுக்கு ஏதோ அவளுக்கு உறக்கவில்லை, நமக்கு இது போட்டு அழுதா. அப்ப என்ன சொல்றா, நான் கூட பதிவு பண்ணேன், நான் ஏதோ வருத்தத்தில் இருப்பேன் நினைச்சு, நீ கலங்காத, நீ தைரியமா போ, நீ பார்த்து உன்னை பார்த்த மாவீரர்கள், உன்னை பார்க்காத மாவீரர்கள் இருக்காங்க, நீ பார்த்து செத்த மாவீரர் தினை பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆன்மா அவங்களுடைய கனவெல்லாம் உன்னை கைவிட்டுறாது, நீ நம்பிக்கையோட போ, நம்பிக்கையோட போன்னு அவ என்னை இது பண்றா. அது மாதிரி இது ஒரு மேடையில் பேசிட்டு வேர்க்கவருக்கு இறங்கி போனேன். ஒரு தாய் வந்து என்னை முட்டுவாய் பிடிச்சிட்டு, சிமா ஐயா இப்படி கத்தி கத்தி வேற கூட இப்படி தொண்டை தண்ணி கத்திரியே இந்த மக்களுக்கு, உன்னை பார்த்தா பாவமா இருக்குயா அப்படின்னு நான் சொன்னேன். நான் வேர்வை தான் சிந்துறேன், எனக்கு முன்னாடி நிறைய பேர் ரத்தத்தை சிந்திட்டான், நான் உணர்வை தான் கொடுத்து கத்துறேன், இதே நோக்கத்துக்காக என் முன்னவர்கள் உயிரே கொடுத்துட்டாங்க, நான் ஒன்றும் இல்லை தாயே, நீ என்னை பற்றி கவலைப்படாதேன்னு சொன்னேன். அதை தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், வண்டி நிறைய குப்பைனாலும் வண்டி நிறைய யாரும் நெருப்படுத்திட்டு போறதில்லை, ஒரு தீக்குச்சி ஒரு தீப்பெட்டி தான். நீங்க ஒவ்வொருவரும் தீக்குச்சி கொளுத்தி விடுங்க, பத்தி எரியும், ஒன்றும் இல்லை. புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக. அதனால பத்த வச்சு விடுங்க. இந்த இதுகளையெல்லாம் தாண்டி வெல்வதற்குல்ல, அதுதான் புரட்சி, அதுதான் புரட்சி. மார்க்ஸ் என்ன சொல்ற, ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு
அதை அடைவதற்கு தொடர்ந்து தொடர்ந்து முயற்சிக்கிற ஒரு முயற்சி இருக்கு பாருங்க, அந்த போராட்டம் இருக்கு பாருங்க, அதான் வருங்கால தலைமுறைக்கு வரலாறா இருக்குதுங்கிறான். அப்படிதான் நம் தலைவனுடையது, அப்படிதான் நம்ம அப்பாவுடையது. இப்ப அவருடைய கனவு நம்மகிட்ட இருக்கு, இசையா இருக்கு, இசையா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் உனக்கு சோறு வருதுன்னா பாத்துக்க. அப்ப அவருடைய பாடலை கேளு. அழகான அந்த பனைமரம் அடிக்கடி நினைவில் வருங்கிற பாடலை கேட்டு அழாதவன்லாம் கிடையாது. உலக நாடுகளில் அழாதவன் கிடையாது. அவர் பாடல் தான் எண்ணற்ற வீரர்களை களத்தில் கொண்டாந்து இறக்குச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி பேசி உணர்வூட்டி களத்துக்கு இழுத்துட்டு வந்ததை விட அவருடைய 5 நிமிட பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை களத்துக்கு வர வச்சது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மகன். இயக்க பாடலை தவிர எதையும் பாடலை. கடைசி காலத்தில் நாம் தமிழர் கட்சியும் தன் மகனையும் தான் பாடினர். அது அந்த பாடல்கள் எல்லாம் இன்னும் நம்ம ஒளிப்பேழையில இருக்கு. அப்போ அது பாடியிருப்பார், இனத்தின் உயிரை இளந்தமிழர் எதற்கு மஞ்சா நாம் தமிழர், அதெல்லாம் அப்பா பாடினது தான். அந்த மாதிரி ஒரு அருமை தந்தையை நாம் இழந்திருக்கோம். அவர் இல்லை, உருவத்தால் இல்லை, உணர்வால், தன் குரலால், கனவால் எல்லாமா நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் நம்ம அப்பா. என் அருமை உடன் பிறந்தார்களுக்கு, என் பேரின சொந்தங்களுக்கு சொல்லுவேன், இது தற்காலிக ஒரு பின்னடைவு தான். 7 அடி முன்னோக்கி பாய ஒரு நீளம் தாண்டுகிறவன் 70 அடி பின்னோக்கி இருந்து ஓடி வர்றான். 7 அடி தாண்டத்தான் 70 அடி பின்னோக்கி போய் ஓடி வர்றான். இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி போயிருக்கோம். 8 அடியிலிருந்து 4 அடி பின்னாடி வந்திருக்கோம். எதற்காகனா 40 அடி தாண்டுவதற்கு. அதை இந்த காலம் முழுவதும் நமக்குத்தான். இன்னும் நல்லா பயிற்சி எடுத்துக்குவோம். நமக்கு நோக்கம் சரியா இருக்கு, தெளிவா இருக்கு, பாதை தெளிவா இருக்கு, பயணம் தெளிவா இருக்கு, உழைப்பு கடுமையா இருக்கு, வெற்றி உறுதியா இருக்கு, பயண தூரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, சற்று அதிகமா இருக்கு. அதனால ஒன்று செய்வோம், கால்களை உறுதி செஞ்சுக்கிட்டு வேகமா நடக்க பார்ப்போம். அவ்வளவுதான், ஒன்றும் சோர்ந்துடக்கூடாது. இதுல விடியாத இரவு எதுவும் கிடையாது, அடைய முடியாத இலக்கொன்றும் கிடையாது. அன்னைக்கு சொன்னதுதான். ஒவ்வொரு இரவும் நல்லா கவனிச்சுக்கணும், ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய விடியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. அதுல அதனால பொறுமையும் ஒருவித போர்தான் என்கிறான் மாசெத்தும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்று விடலுங்கிறான் நம்முடைய வள்ளுவ பெருமகனார் தன் மறையிலே. அதுபோல நம்முடைய தலைவர் பொறுமையின் மரத்தின் வேர் மிக கசப்பாக இருக்கும், அதன் கனி எப்போதும் தித்திப்பாக இருக்குங்கிறார். இப்போ நம்ம பொறுமையாக இருக்கிறது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அது என்ன, அதனால இந்த பொறுமையும் ஒரு வித போர் தான். இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய பேசிட்டோம். அதனால இனி அமைதியாக இருந்து தலைவனை பாடினார்ல எங்கள் அப்பா, நம்முடைய விடுதலை பாவர் அண்ணன் அறிவுமதி எழுதுனதான், பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன். உங்களுக்கு தெரியாது, கனடாவில் என்னை கைது பண்ணிட்டான். பெரங்கையில் விளக்கம் போட்டு இப்படி போட்டு எடுத்துகிட்டு போயிடான் 100 கிலோமீட்டரு. அவள் கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு திருப்பி என்னை விண்ணூர்தி நிலையத்தில் டிபோர்ட் பண்ணி திருப்பி அனுப்புகிறான். 10 ஆண்டுக்கு வரக்கூடாதுன்னு. சரி சரி அனுப்பிவிட சீக்கிரன்னுட்டேன். கொண்டு வந்து ஒரு இருட்டு 1/2 கிலோ உள்ள தள்ளிட்டாப்ல, மூடிட்டாப்ல, முன்னாடி விலங்க போட்டாப்ல. இப்போ பாவம் பார்த்தியதை முன்னாடி போட்டாப்ல. அப்போ இருட்டார ஒன்றும் இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு இது மாதிரி இருந்தது, சிமெண்ட் இது. அப்போ இந்த பாட்டு தான், பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன். ஓடி அந்த கதவை, ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகே, ஓகே ஓகே நான் பாடிக்கிட்டே இருந்தேன். அது மாதிரி அவன் பேச மாட்டான், ஆனால் உலகம் பூரா அவனை பற்றி பேசும். இனிமேல் நம்ம பேச மாட்டோம், நம்மளை பற்றி எல்லாரும் பேசுவான். நீங்க கவலையே படாமல் இருங்க. தம்பி, எத்தனை நாளைக்கு தம்பி நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியும்? நீ என்னை மற்றும் பலர்னு, அல்லக்கைன்னு, அல்லல் சில்லுன்னு சொல்லு, போட்டியிலே இல்லைன்னு சொல்லு, அவரெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லு, நீ சொல்லிக்கிட்டே இரு. பார்க்க தானே போறோம். அதனால நம்பிக்கையோடு இருங்க. நம்ம அப்பாவுடைய நினைவை போற்றுகிற நாளில்
அவர் எந்த நோக்கத்திற்காக வாழ்வின் இறுதி நொடி வரை உறுதியாக நின்றாரோ, அப்பா மட்டும் இல்லை, அந்த குடும்பமே அர்ப்பணித்து நின்றுச்சு. என் தம்பி, என் மருமகன் எல்லாருமே, இந்த அங்கை எல்லாருமே இந்த இனத்திற்காக பாடியவர்கள் தான். அப்ப அந்த கனவு, அந்த நோக்கம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லாரும் புரிந்தவர்கள் தான். புதுசா ஒன்றும் ஒருத்தருக்கு ஒன்றும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு. இதான் நம்முடைய கோட்பாடு. ஒரு அறிவு சமூகத்தை படைப்பதற்கு, அறிவார்ந்த பிள்ளைகளை வளர்த்து வார்த்தெடுப்பதற்கு நாம் எல்லோரும் பயிற்சி களமாக மாறி இந்த இனத்தின் விடுதலையை வென்று முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை ஏற்பதுதான். அதை வென்று முடித்து நம் அப்பா, நம் மாவீரர்களுக்கும், நம் தலைமைக்கும், நம்முடைய அப்பாவுக்கும் ஒப்படைப்பதுதான் பிள்ளைகள் நாம் அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும். அதற்கு எல்லோரும் தன்னலமற்ற உண்மை நேர்மையாக உறுதியாக களத்திலே நின்று இன விடுதலையின்காக, அதன் வெற்றிக்காக அரும்பாடுவாற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் நம்முடைய அப்பா வீர முரசு விடுதலை குயில் பாசறை பாணர் மாமனிதர் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு செலுத்துகிற உண்மையான புகழ் வணக்கமாக இருக்க முடியும். உலகெங்கும் பரவி வாழ்கிற நம்முயிர் சொந்தங்கள் அனைவரின் சார்பாகவும், தமிழீழ விடுதலை தேசிய இராணுவமான விடுதலை புலிகளின் சார்பாகவும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், என்னுடைய தந்தை தேனிசை செல்லப்பா விடுதலை பாணர் அவர்களுக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம்முடைய பாசறை பாணருக்கு நம் புகழ் வணக்கம். நன்றி.